ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் தான் பார்க்க போறோம். என்னென்ன சாப்டர்னா சாப்டர் 216 220 வரைக்கும் பார்க்க போறோம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 4 வந்து இந்த வருஷம் 2025 செப்டம்பர் மந்த்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. சீசன் 4ல வந்து லாஸ்டா சீசன் 3யோட எண்டிங்ல இருந்து சாப்டர் 231 வரைக்கும் கவர் பண்ண போறாங்க. பட் நம்ம சேனல்ல அதுக்கு முன்னாடியே நம்ம சீசன் 4 முடிச்சிருவோம். நம்ம 200ல இருந்தே நம்ம சீசன் 5 கன்சிடர் பண்ணதுனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதை அப்படியே விட்டுருங்க. நம்ம எப்பயும் போல வீடியோ பார்ப்போம். லெட்ஸ் கிக் ஆஃப் திஸ் வீடியோ. சாப்டர் ஸ்டார்டிங்ல லாஸ்ட் எபிசோட்ல பார்த்த அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு சரிவா போலான்னதும் யார் நீ அப்படின்னு நம்ம டாக்கிமிச்சி கேட்குறான். இந்த பொண்ணு என்ன தெரியல, நான் தான் செஞ்சு நேற்று பேசணும் அப்படின்றதும் டாக்கிமிச்சிக்கு வந்து ஷாக்கு, நீ பொண்ணா அப்படின்ற மாதிரி. இப்போ செஞ்சோம் அதில் ஏதாவது உனக்கு பிரச்சனை இருக்கா, கடுப்பேற்ற வாடான்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பா. இப்போ செஞ்சு வந்து சொல்வா டாக்கியோமை, அதான் நம்ம அக்காஷி வந்து சொல்லியிருப்பான் அடிக்கடி கொஞ்சம் பொண்ணு மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டாக்கிமிச்சிக்கு டாக்கியோமைன்னு சொன்னதும் யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் நம்ம செஞ்சு சொல்லுவா அதான் டாக்கியோமை அக்காஷி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியும். செஞ்சு வந்து ஹாப்பியாக இருப்பா. ஏன்னா ரொமானில் வந்து எல்லாருமே இவளோட வயசு அதிகமானவங்களாம். ஸோ நம்ம டாக்கிமிச்சிக்கு இவளோட வயசு தானே இருக்கும். ஸோ அதனால ஹாப்பியாக இருந்திருப்பா ஒரே வயசில் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ட்ரெஸ் ஷாப்லாம் போயிருப்பாங்க. இப்போ தான் நம்ம டாக்கிமிச்சி செஞ்சுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான், உனக்கு எப்படி அக்காஷியை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி கேட்டிருப்பானா, நம்ம அக்காஷி வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிளாக் ட்ராகனில் இருந்திருப்பாளையா. ஸோ அவனுக்கு இப்போ ஒரு 20 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம செஞ்சுக்கு வந்து நம்ம டாக்கிமிச்சியோட ஏஜ் தான் இருக்கும். அதனால எப்படி தெரியுன்ற மாதிரி கேட்டிருப்பான். இப்போ தான் நம்ம செஞ்சு சொல்லுவா அக்காஷி வந்து அவளோட பிக் பிரதர்னு சொல்லிட்டு. நம்ம டாக்கிமிச்சிக்கு ஷாக்கு, நீங்கள் சிப்ளிங்ஸான்னு சொல்லிட்டு. இப்போ தான் நம்ம செஞ்சு வந்து அவளோட ஒரிஜினல் நேம் சொல்லுவா. நம்ம செஞ்சுவோட உண்மையான நேம் வந்து செஞ்சு அக்காஷி கவராகின்னு சொல்லிட்டு இவளே தான் அந்த பேரை வச்சிருப்பா போல இவளுக்கு. செஞ்சு வந்து ஹருச்சியாவை பற்றி சொல்லுவா. நம்ம டாக்கிமிச்சிக்கு ஹருச்சியானது மறுபடியும் யாருன்னே தெரில. நம்ம செஞ்சு வந்து சொல்லுவா, உனக்கு அவனை தெரிஞ்சிருக்கணுமே, டோக்கியோ மாஞ்சியில் 5th டிவிஷன் டெப்யூட்டி லீடராக இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஹருச்சியா சான்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தெரியுதா யாருன்னு, சான்சு. இப்போ தான் நம்ம டாக்கிமிச்சி கொஞ்சோண்டு அவன் மூஞ்ச ஞாபகப்படுத்தி அவனடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ செஞ்சு இன்னொரு குண்டு தூக்கி போடுவா, அவன் தான் இவனோட செகண்ட் பிரதர்னு சொல்லிட்டு. நம்ம டாக்கிமிச்சி ஹான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருப்பான். இல்லை ட்ரெஸ் மாற்றிட்டு இருந்த செஞ்சு வந்து அப்படியே வெளில வந்து நாங்கள் 3 பேருமே மிஸ்டீரியஸான சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம டாக்கிமிச்சி கத்துவோம், முதல்ல போயிட்டு ட்ரெஸ்ஸை போடுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நம்ம டாக்கிமிச்சி யோசிப்பான், அப்போ சான்சோவும் இப்போ பிரம்மாண்டில் தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. செஞ்சு வந்து சொல்லுவா, இல்லை சான்சோக்கு வந்து நான் பிரம்மானோட ஹெட்டாக இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம செஞ்சு ஸ்ட்ராங்காக இருக்கிறது, அப்புறம் நம்ம அக்காஷி வந்து நம்ம செஞ்சுக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து சான்சோக்கு பிடிக்கலையா. ஸோ அதனால அவன் பிரம்மாண்டில் இல்லை, அதனால தான் அவன் காண்டோ மாஞ்சில் இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம செஞ்சு சொல்லுவா. இப்போ தான் நம்ம டாக்கிமிச்சிக்கு அவனோட தலையில் கன்று வச்சது தான் சான்சோனே தெரிய வருது. நம்ம டாக்கிமிச்சியும் சான்சோ இப்போ மைக்கி கூட இருக்கானா, அப்போ கண்டிப்பாக காண்டோ மாஞ்சி தான் ஃபியூச்சரில் போன்டானா மாறப்போகுது அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம செஞ்சும் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுவா. அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம டாக்கிமிச்சியும் நம்ம செஞ்சுக்கிட்டேன்னா அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை தூக்கி போட்டுறேன்னு சொல்லிட்டு தூக்கி போட சொல்வா. நம்ம செஞ்சும் தூக்கி போட நம்ம டாக்கிமிச்சி அதை கேட்ச் பிடிக்க டாக்கிமிச்சிக்கு என்னமோ மெமரி வந்துட்டு போகுது. நம்ம டாக்கிமிச்சி அப்படியே அழுதுட்டு செஞ்சுன்னு கத்திட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா அங்கே செஞ்சு வந்து கீழே அப்படியே படுத்துட்டு இருக்கா. சைடில் பார்த்தா மழைலாம் பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம டாக்கிமிச்சி அழுதுட்டு இருக்கான். நம்ம செஞ்சு வந்து அழுதுகிட்டே சொல்கிறான், நான் என்னோட ப்ராமிஸை கீப் அப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டாக்கிமிச்சி வந்து கத்துறான் அழுதுகிட்டே. நம்ம டாக்கிமிச்சி அப்படியே இங்கே கான்ஷியஸ்க்கு வரான். டாக்கிமிச்சி என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் நம்ம டாக்கிமிச்சி லாஸ்ட்டாக நினச்சது தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டாக்கிமிச்சி வந்து ட்ராகனை பார்க்குறான். அதுக்கப்புறம் நம்ம ட்ராகன் கூட தான் நம்ம டாக்கிமிச்சி போகிறான். நம்ம ட்ராகன் வந்து இன்னும் அந்த பழைய பில்டிங்கில் தான் இருப்பான். அங்கே போயிட்டு லிஃப்ட் பட்டன் அழுத்துறப்ப என்ன வந்து மறுபடியும் நம்ம டாக்கிமிச்சிக்கு அது மாதிரி என்னமோ வருது. நம்ம டாக்கிமிச்சி கையில் என்னமோ பிளட் மாதிரி சம்திங் இருக்குது. அவனோட ட்ரெஸ்லையும் பிளட் மாதிரி என்னமோ இருக்குது. அப்படி இங்கே பார்த்தா நம்ம டாக்கிமிச்சிக்கு எதுவுமே இல்லை. நம்ம டாக்கிமிச்சி என்னடா இங்கே நடக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ட்ராகனும் டாக்கிமிச்சி அவனோட ரூமுக்கு போகிறாங்க. போகிற வழியில் சில பேர்கிட்ட பேசிட்டு போவாங்க. ஒரு வழியாக நம்ம ட்ராகனும் டாக்கிமிச்சியும் ட்ராகனோட ரூமுக்கு வந்துருவாங்க. அங்கே நம்ம ட்ராகன் வந்து சொல்லுவான் நம்ம டாக்கிமிச்சி கிட்ட, இந்த மாதிரி எம்மா டெய்லியும் அவனோட கனவுல வந்து இந்த மாதிரி மைக்கே சேவ் பண்ண சொல்லி கேட்குறா அப்படின்னு நம்ம ட்ராகன் சொல்லுவான். அதுக்கப்புறம் என்னால் மைக்கே விட முடியாது அப்படின்னு நம்ம ட்ராகன் சொல்ல நம்ம டாக்கிமிச்சும் அதனால தான் நீ பிரம்மாண்ட செஞ்சியா அப்படின்ற மாதிரி யோசிப்பான். அதுக்கப்புறம் நம்ம ட்ராகனும் ஃபியூச்சரில் இருந்த மைக்கை பற்றி கேட்பான் நம்ம டாக்கிமிச்சி கிட்ட. நம்ம டாக்கிமிச்சி அந்த டார்க் இம்பல்ஸ், அதுக்கப்புறம் அவன் எப்படி இருந்தான், அதுக்கப்புறம் போன்டனை பற்றி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவங்க நிறைய விஷயத்தை பற்றி பேசிட்டு இருப்பானுங்க. இவங்க இப்படி பேசிட்டே நடந்து போகிறப்ப என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம ட்ராகன் திரும்பி பார்க்குறான். என்னடானா நம்ம டாக்கிமிச்சி ட்ரெஸ்ஸில் அந்த ஊற்றிச்சு, ஏதோ பொண்ணு தான் ஊற்றிச்சு போல. அது பார்த்தா டொமேட்டோ ஜூஸ். இதை தான் நம்ம டாக்கிமிச்சி ஸ்டார்டிங்லேயே அவனுக்கு ஒரு மெமரி மாதிரி பார்த்துருப்பான். நம்ம டாக்கிமிச்சியும் என்னால் ஃபியூச்சரை பார்க்க முடியுதா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே அவனும் ஒருத்தன் பேசிட்டு இருக்கிறத தான் காட்டுறாங்க. அவனும் என்னமோ ஹெல்ப் கேட்டு வந்திருப்பான் போல நம்ம செஞ்சுக்கிட்ட. ஆனால் நம்ம செஞ்சு வந்து முடியாதுன்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் ஒரு பில்டிங்கை காட்டுறாங்க. உள்ள பார்த்தா நம்ம டாக்கிமிச்சி எங்கேயோ போயிட்டு இருப்பான். நம்ம டாக்கிமிச்சியும் பிரம்மாண்ட அவங்களோட மீட்டிங் இந்த மாதிரி ஒரு பில்டிங்கில் தான் நடத்துவாங்களான்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அங்கே போய் பார்த்தா கேமரா இருக்கும், பாஸ்வேர்ட் போடுறதுக்கு கீபேட் இருக்கும், ஒரு சீக்ரெட் சொசைட்டி மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம டாக்கிமிச்சி சொல்லிட்டு இருப்பான். கீழே இறங்கி போய் பார்த்தா அங்கே எல்லாரும் அச்சிக்கிறானுங்க. சைடில் பிரம்மானோட மெம்பர்ஸ்லாம் கத்திட்டு இருப்பானுங்க. இது நம்ம பிரம்மாண்ட் நடத்துகிற அண்டர் கிரவுண்ட் ஃபைட் போல. நம்ம ட்ராகனும் இதை பற்றி நம்ம டாக்கிமிச்சி கிட்ட சொல்லுவோம். இங்கே இவனுங்க சண்டை
போட்டுட்டு இருக்க, போதும் எல்லா கேமராவையும் ஆஃப் பண்ணுங்க, இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட செஞ்சு வந்து நடந்து வந்துட்டு இருப்பா. இங்க நம்ம டிராகன் வந்து சொல்லுவான், இங்க இருக்கிற எல்லாரை விட ஸ்ட்ராங்கானது யாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்ல வருவான். இங்க சைட்ல எல்லாருமே செஞ்சுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானுங்க. இங்க செஞ்சும் நம்மளோட ஜெனரல் மீட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பா. இங்க எல்லாருமே செஞ்சுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அமைதியாயிடுவானுங்க. இங்க நம்ம செஞ்சு வந்து நம்மளோட புது மெம்பரை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு டாக்கிமிச்சி வர சொல்லுவா. நம்மளோட டாக்கிமிச்சி அப்படியே இறங்கி வந்துட்டு இருப்பான். சைட்ல அவனுக்கு நிறைய பில்டப்லாம் கொடுத்துட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் நம்ம டாக்கிமிச்சிக்கு அவனோட பிரம்மான் யூனிஃபார்மை கொடுத்துட்டு வெல்கம் பண்ணுவாங்க. இப்போதான் நம்ம செஞ்சு இன்னொரு விஷயத்த சொல்லுவா. ஜூலை 14 வந்து கேண்டோ மஞ்சி அப்புறம் ராகோஹரா டெண்டாய் ரெண்டுத்தையுமே எதிர்க்க போறோம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவா. அங்க எல்லாருமே கத்திட்டு இருப்பானுங்க. நம்ம டாக்கிமிச்சி பிரம்மானோட யூனிஃபார்ம்ல இருப்பான். நம்ம டாக்கிமிச்சி யோசிப்பான், ஒரு வழியா நம்ம மைக்கை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சைட்ல நம்ம அக்காஷி அப்புறம் டிராகன்லாம் பார்த்துட்டு இருப்பானுங்க. இங்க நம்ம டாக்கிமிச்சி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரம்மானோட யூனிஃபார்ம் அங்க செவுத்துல தொங்க விட்டு அப்படியே நம்ம செஞ்சுவை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். டாக்கிமிச்சி வெளில பார்த்தா நம்ம செஞ்சு வெளில நின்றுப்பாவா, ஒரு டேட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிடுவா. அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம டாக்கிமிச்சியும் செஞ்சுவும் இங்க அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருக்கிறதா தான் காட்டுறாங்க. அவங்களும் அங்க ரைடெல்லாம் போயிட்டு என்ஜாய் பண்ணிருப்பாங்க. ரோலர் கோஸ்டர்ல இருக்கிறப்ப தான் நம்ம செஞ்சு வந்து சொல்லுவா, நீயும் டிராகனும் சேர்ந்து கேண்டோ மாஞ்சியை பார்த்துக்கோங்க, நானும் ஆகாஷும் சேர்ந்து ராகோஹரா டெண்டாயை பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு இதை நானே செய்யணும்னு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஏன்னா அவளுக்கு நம்பர் 1 ஆகணுன்றது ஆசை போல. இவங்க ரோலர் கோஸ்டர்ல ரைட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இங்க நம்ம செஞ்சு வந்து பேசிட்டு இருப்பா. நம்ம டாக்கிமிச்சி வந்து சொல்லுவான், இது பேசுற இடமாமா, இது நம்ம முதல்ல இறங்கி அப்புறம் போய் பேசலாமான்ற மாதிரி சொல்லியிருப்பான். இவங்க அந்த ரோலர் கோஸ்டர்ல இருந்து கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து அந்த டான்சுக்கு பேப்பர்னு ஒன்று இருக்கும். அதான் இந்த ஜாப்பனீஸ்ல வந்து அவங்களோட விஷ் ஒரு பேப்பர்ல எழுதி பேம்பு ட்ரீல மாட்டுவாங்களே அந்த இதுதான். நம்ம செஞ்சு நான் போய் செக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவளும் இறங்கி போயிடுவா. வந்துவானா மைக்கியை தோக்கடிக்கணும்னு எழுதுவான். நம்ம செஞ்சும் எழுதி நம்ம டாக்கிமிச்சி கிட்ட காட்டுவான். என்ன எழுதியிருப்பான், நாங்காக்கியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு எழுதியிருப்பா. அதான் நம்ம டாக்கிமிச்சியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு எழுதியிருப்பா. நம்ம டாக்கிமிச்சி வந்து தேங்க்ஸ் சொல்லுவான். நம்ம செஞ்சு வந்து சொல்லுவான், இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதே இல்லை, அதனால நான் இப்போ நம்மள ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பா. நம்ம டாக்கிமிச்சி கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நானும் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லி ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க ரெண்டு பேரும். செஞ்சும் தேங்க்ஸ் சொல்லுவா. மறுபடியும் நம்ம டாக்கிமிச்சிக்கு விஷன் மாதிரி ஏதோ மெமரிஸ் வருது. மறுபடியும் அவன் ஃபர்ஸ்ட் நினைச்சு பார்த்தது தான் இந்த தடவை நினைச்சு பார்க்குறான். ஆனால் இந்த தடவை அவனுக்கு கொஞ்சம் கிளியரா வருது. இங்க மழை பெய்யுது, அப்புறம் நம்ம செஞ்சும் சாவர நிலைமையில இருக்கிறது அந்த மாதிரி. நம்ம டாக்கிமிச்சியும் அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இப்போ தான் யோசிச்சு பார்ப்போம் தெளிவா. நம்ம செஞ்சு வந்து சொல்லுவா மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க டிராகனோட ஷாப்பை காட்டுறாங்க. நம்ம டிராகனும் அங்கே நம்ம வண்டியை சரி பண்ணிருப்பான். திடீர்னு வெளில பார்த்தா நம்ம இனுப்பி வருவான். டிராகனும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கறான். நம்ம இனுப்பி வந்து சொல்றான், ராகோஹரா டெண்டாயில இருக்கிறவங்க கிட்ட இருந்து எனக்கு ஒரு ரூமர் கிடைச்சிருக்கு, சீக்கிரம் டாக்கிமிச்சிக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். இங்கே அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் வந்து மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே நம்ம டாக்கிமிச்சி இன்னொரு தடவை யோசிச்சு பார்க்குறோம், அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருக்கும், இங்கே மழை வேறு பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் பற்றி நினச்சி பார்க்குறான். நம்ம டாக்கிமிச்சியும் அது இன்னைக்கு தான் நடக்க போகுது, சீக்கிரம் ஏதாவது பண்ணு டாக்கிமிச்சி அப்படின்ற மாதிரி அவனே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கை தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம டாக்கிமிச்சியும் செஞ்சும் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு கெஃபேல உட்காந்துருக்காங்க. நம்ம செஞ்சு வந்து ரெஸ்ட் ரூம் அதுன்னு சொல்லிட்டு போயிடுறா. நம்ம டாக்கிமிச்சி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போதான் நம்ம டாக்கிமிச்சியோட டிடெக்டிவ் மூலம் வேலை செய்யுது. நம்ம டாக்கிமிச்சி யோசிச்சு பார்க்குறான். அந்த விஷனில் வந்து செஞ்சுவோட ஹெட்ல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவன் கெஸ் பண்ணிட்டு திடீர்னு செஞ்சுவை தேடி ஓட ஆரம்பிச்சிருவான், எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு. இங்கே சில பேர் வந்து நம்ம டாக்கிமிச்சியை சுற்றி வலிச்சிருவாங்க. அவனை சுற்றி வலிச்சதுக்கப்புறம் நீ தானே டாக்கிமிச்சின்னு ஒரு கேள்வி வேறு. நம்ம டாக்கிமிச்சியும் யோசிப்பான், அப்போ இவங்க என்னதான் டார்கெட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து அவனுக்கு டாக்கிமிச்சியை நிற்க வச்சு இவங்களுக்குள்ளே பேசிட்டு இருப்பானுங்க, இவன் தான் டாக்கிமிச்சியான்னு சொல்லிட்டு. நம்ம டாக்கிமிச்சியை இவங்க பேசுறது பொறுக்காம யாரா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவனுங்க அதை கேட்காம இவனுங்களுக்குள்ளே இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பானுங்க. இவனுங்க வந்து ராகோஹரா டெண்டாயில சாதாரண மெம்பர்ஸ். ஸோ இவனுங்களுக்கு வந்து அந்த ரெகக்னிஷன் கிடைக்கணும், நம்மளும் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் போல். ஸோ இவனுங்க வந்து கன்னை தூக்கிட்டு வந்துட்டானுங்க. டாக்கிமிச்சியை போட்டதால நல்ல பேர் கிடைக்கும்னு சொல்லிட்டு. இப்போ தான் நம்ம டாக்கிமிச்சிக்கு அந்த ஐ கீப் மை ப்ராமிஸ்க்கான அர்த்தம் புரிய வருது. இவன் சைடில் திரும்பி பார்க்க அங்கே செஞ்சு வந்து ஓடி வந்துட்டு இருப்பா. நம்ம டாக்கிமிச்சி வந்து அங்கேயே இரு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இங்கே இவன் டொப்புன்னு சுட்டுட்டு இருப்பான். அங்கே நம்ம செஞ்சு வந்து நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருப்பா. நம்ம டாக்கிமிச்சி வந்து எட்டையே இரு செஞ்சு அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பான். நம்ம டாக்கிமிச்சி வந்து செஞ்சுவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக செஞ்சு முன்னாடி வந்து நின்றுவான். அங்கே அவன் வந்து சுட்டுருவான். டாக்கிமிச்சி வந்து செஞ்சுவை கவர் பண்ணிடுறான். இப்போ இவங்க ரெண்டு பேருமே அப்படியே கீழே விழுகிறாங்க. இவன் சுட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கொண்டுட்டனா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அங்கே நம்ம டாக்கிமிச்சிக்கும் எதுவும் ஆகல, செஞ்சுக்கும் எதுவும் ஆகல. இங்கே நம்ம செஞ்சு நம்ம டாக்கிமிச்சி ஆன்னு பார்த்துட்டு இருக்கான். நம்ம டாக்கிமிச்சி வந்து சொல்கிறான், உன்னால சாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து எப்படா என் புல்லட்டை டாச் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். நம்ம டாக்கிமிச்சி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கான். இவன் என்னடானா மறுபடியும் சாவடான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபயர் பண்ண நிற்கிறான். அங்கே ஒரு சத்தம். டாக்கிமிச்சி அப்படியே கீழே குனிய அங்கே பார்த்தா ஒரு ஃப்ளாஷ் மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அங்கே கன்று தெரிக்குது. கீழே அப்படியே உருண்டு ஓடிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம டிராகன் அவங்கள காப்பாற்றாங்க வந்துட்டான். அங்கே டிராகனை பார்த்ததுக்கே அவனுங்க ஸ்டன் ஆயிடுவானுங்க. இப்போ டிராகன் உனக்கு எதுவும் அவளைய டாக்கிமிச்சி அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதோட இந்த சாப்டர் முடியுது. இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை பை, see you guys in another video. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க.